ஹாய் கைஸ், இன்றைக்கி டே 3. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கி வந்து நான் ஒரு 3 விஷயத்தை பற்றி முக்கியமாக பேச போகிறேன். ஃபஸ்ட்டு, கிரிட்லைன்ஸ். எப்போவுமே உங்கள் ஃபோனில் வந்து கிரிட்லைன்ஸ் ஆன் பண்ணியே வைங்க. அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். இப்போ நீங்கள் ஒரு ஸ்கையை ஃபோட்டோ எடுக்க போகிறீங்க அப்படின்னா 3 லைனாக பிரியும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு 2 வந்து ஸ்கை கொடுத்துட்டு லாஸ்ட் 1 வந்து கிரவுண்டுக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும். இல்லை நான் கிரவுண்டை தான் ஃபோட்டோ எடுக்க போகிறேன் அப்படின்னா 1 ஸ்கை கொடுத்துட்டு மீதி 2 கிரவுண்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணி எடுங்க. ஒரு செடியோ என்னமோ ஒன்று. செகண்ட் விஷயம், பேக்ரவுண்ட் பிளர். இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து பேக்ரவுண்ட் பிளர்னால் நல்லாயிருக்கும், பிடிக்கும், போர்ட்ரைட் எடுத்துக்கலாம், அது எல்லாமே ஓகே. ஆனால் ஒரு ப்ரொஃபஷ்னல் கேமராவில் எடுக்கிற மாதிரி இல்லை பேக்ரவுண்ட் பிளர் கொண்டு வர முடியாது. கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ வந்து உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கிட்ட போய் சப்ஜெக்ட் நீங்கள் ஃபோட்டோ எடுத்திங்கன்னா பின்னால் பேக்ரவுண்ட் பிளர் நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். இல்லை நான் வந்து லைட் ரூமில் போட்டு பேக்ரவுண்ட் பிளர் எடிட் பண்ணிக்கிறேன், ஓகே. இல்லை என்கிட்ட ஆல்ரெடியே இல்லையே வந்து என் ஃபோன்லேயே பேக்ரவுண்ட் பிளர் வர மாதிரி இருக்குனாலும் ஓகே. 3வது பாயிண்ட், ப்ரீசெட்ஸ். உங்கள் ஃபோன்லேயே நிறைய கேட்கும். ஸ்டாண்டர்டில் எடுக்கிறீங்களா, ஒரிஜினல் எடுக்கிறீங்களா, இல்லை உங்களுக்கு வார்மாக வேணுமா, கூலாக வேணுமா, அப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுக்கிறீங்களா, இந்த மாதிரிலாம் நிறைய கேட்கும். எந்த ப்ரீசெட்டுமே நம்ம யூஸ் பண்ண வேணாம். முடிஞ்ச வரைக்கும் ஒரிஜினல் இருந்தால் ஒரிஜினல் எடுங்க, அப்படின்னா ஸ்டாண்டர்ட் இருந்தால் ஸ்டாண்டர்டில் எடுங்க. இப்போ நீங்கள் ஸ்டாண்டர்டில் நம்ம இந்த ஃபோட்டோ எடுக்கும்போது நம்ம போஸ்ட் ப்ரொடக்ஷனில் எப்படி வேணால் அது எடிட் பண்ணி எப்படி வேணால் மாற்றிக்கலாம். நம்ம பார்க்குற வரைக்கும் வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சு எடுக்கிறீங்க. ஃபுல் ஸ்க்ரீனில் எடுக்கிறதுனால என்ன ஒரு சின்ன பிரச்சனைனா, இருக்கிறதே குட்டி சென்சார் நம்மக்கிட்ட கேமராவில் இருக்கிறது. அதை நீங்கள் க்ராப் பண்ணும்போது இன்னும் சின்னதாக க்ராப் ஆகிடும். அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் இருக்கிறது எந்த அளவுக்கு இருக்கோ அது வரைக்கும் லாஸ்ட் 1/1 அது என்ன அளவுக்கு இருக்கோ அது வரைக்கும் நம்ம வச்சு எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு வேணும், இல்லை நான் வால்பேப்பராக வைப்பேன், எனக்கு ஃபுல் ஸ்க்ரீன் வேணும் அப்படின்னா நீங்கள் அது க்ராப் பண்ணிக்க 1/1 எடுத்துகிட்டு. இப்போ நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனில் எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து அது ஒரு டிபி வாட்ஸ்அப் டிபியாக வைக்கணும்னா அது க்ராப் பண்ணும்போது நம்மளுக்கு பாதி இடம் தான் கவர் ஆகும். இந்த பக்கம் போய்டும், இந்த பக்கம் போய்டும், வெறும் நடுவில் வந்து ஒன்றுமே இருக்காது. அதில் நம்ம நினச்ச மாதிரி இருக்காது. இப்போ வால்பேப்பராக வைக்கும்போது நம்ம 1/1 எடுத்துகிட்டு அது க்ராப் பண்ணி வால்பேப்பராக வச்சா கூட நல்லாயிருக்கும். இந்த 3 விஷயம் தான் இன்றைக்கி பேசலான்னு வந்தேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த லிங்க்கெல்லாம் வேணும், ஸ்னாப்சீட் எல்லா லிங்க்கும் வேணும்னா ஜஸ்ட்டு கமெண்ட்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள்.